ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். பெரியவாவிடம் ஒரு பக்தர் ஒருவர் வந்திருக்கிறார். வந்துவிட்டு, அதாவது எனது வாழ்க்கையில் கல்யாணமானது நடக்க மாட்டேங்கிறது, என்ன செயல்களை செய்தாலும் அதில் வெற்றியானது கிடைக்க மாட்டேங்கிறது, என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு கோளாறுகளானது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, வேலையும் சரியாக கிடைக்கவில்லை, ஊதியமும் அதனால் வரவில்லை, வீட்டில் என்னை அனைவருமே திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியவில்லை என்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து புலம்பி இருக்கிறார். அதாவது நான் எதுக்கு வாழ்றேன், என்ன செய்ய போறேன், இருந்து என்ன செய்ய போறேன் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று புலம்பி இருக்கிறார். இதை கேட்ட பெரியவா அவர்கள், அதாவது நான் ஒரு சிறிய செயலை ஒன்று செய்ய சொல்கிறேன், அதை நீ தொடர்ந்து செய்து வா, இதனால் உனக்கு மிக பெரிய பலனானது கிடைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் கூறியதை பார்ப்பதற்கு முன்பாக உங்களுக்கு பெரியவா கூறிய செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதாவது நமது முன்னோர்கள் அனைவரும் இந்த செயலை தான் செய்து வந்திருக்கிறார்கள். அதாவது அரச மரத்திற்கு அடியில் அமர்ந்தால் ஒரு பாசிட்டிவ் வைப்பானது நமக்கு கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அரச மரமானது பிரம்ம பகவான் இருக்கிறார்கள் அல்லவா, அவருடைய மறு உருவம் என்பது போலும். எனவே நீங்கள் அரச மரத்திற்கு அடியில் அமர்ந்து சிறிது நேரம் அமர்ந்தால் உங்களது மனதும் மற்றும் அனைத்துமே தூய்மையாகி விடும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது மட்டும் அல்லாமல் நமது முன்னோர்கள் அரச மரத்திற்கு அடியில் பால் ஊற்றுவார்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு 50 வயது பொழுது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க 50 வயது 40 வயது உள்ளவராக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதாவது இதற்கு முன்பாக நமது முன்னோர்கள் அனைவரும் அரச மரத்திற்கு வந்து பால் ஊற்றிவிட்டு அதற்கு அப்புறமாக அரச மரத்திற்கு அடியில் இனிப்பு வெல்லமோ மண்டவெல்லமோ ஏதாவது ஒன்றை வந்து வைத்து இருப்பார்கள், அது வந்து எறும்பு சாப்பிடுவதற்காக. ஆனால் அரச மரத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது அங்கு உள்ள எறும்புகள் வந்து நம்மளை வந்து கடிக்கவே கடிக்காது. ஏனென்றால் அரச மரம் வந்து பிரம்ம பகவான் இருக்க இடமாகும். எனவே அங்கு வந்து எத்தகைய கெட்ட செயலும் நிகழாது என்பது போலும் பெரியவா அவர்கள் வந்து அந்த பக்தருக்கு கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த பக்தருக்கு அவர் கூற வந்த ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால், அதாவது உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள அரச மரத்திற்கு நீ செல். உனக்கு எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி அதாவது எதுக்கு இருக்கோனே தெரியாம இந்த மாதிரி உனக்கு வந்து மைண்ட் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுதோ அப்போ வந்து அரச மரத்துக்கு கீழே நீ நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அரச மரத்துக்கு அடியில போய் உட்காந்துட்டு உனது வீட்டுல இனிப்பான ஏதாவது ஸ்வீட்டோ பலகாரமோ எது இருந்தாலும் சரி அதை கொண்டு போய் அரச மரத்துக்கு அடியில வச்சுட்டு, முடிஞ்சா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி அரச மரத்துக்கு அடியில ஊத்திட்டு நீ அங்க உட்காந்துரு. உனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது நான் எதுக்குடா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு வந்து எதுவுமே தோணாது. ஏன்னா பிரம்ம பகவான் வந்து உன் கூடவே வந்து உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உன் கஷ்டத்தை ஃபுல்லா நீக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை கேட்ட அந்த பக்தரானது மிகவும் மகிழ்ச்சியில் வீடு திரும்பினார். அதாவது பெரியவா அவர்கள் கூற வருவது என்னவென்றால், அரச மரத்திற்கு வந்து அரச மரத்திற்கு அடியில் நாம் வந்து உட்காருவதால் பிரம்ம பகவானே நம்மகிட்ட இருக்கிற குறைகளையும் நம்மகிட்ட இருக்கிற துன்பங்களையும் நீக்கி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்மளை வந்து கொண்டு விடுவார் என்கிற மாதிரி அவர் வந்து கூறியிருக்கிறார். இந்த செயலை வந்து யார் யார் நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் நமது முன்னோர்கள் அனைவரும் இந்த செயலை தான் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து மனநிலை சரியில்லை என்று கூறுபவர்கள், அதாவது கணவன் மனைவி சண்டை, வீட்டில் மனக்குழப்பம், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரச மரத்திற்கு அடியில் சென்று இந்த செயலை செய்து வாருங்கள். உங்களுக்கு மனநிலை எப்பொழுதெல்லாம் சரியா இல்லையோ அப்பொழுது இந்த செயலை நீங்கள் செய்து வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு கூடிய விரைவிலேயே கிட்டும். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய செய்திகளும் அவரை பற்றிய நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் நமது மகா பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை நீங்க மட்டும் பார்த்துட்டு பண்ணாம, அதாவது உங்க உறவினர்களோ உங்கள நண்பர்களோ அக்கம் பக்கத்தினரோ யாராவது இந்த மாதிரி ஏதாவது அதாவது மருந்தை குடிச்சு சாக போறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அனுப்பி அவங்களே இதை செஞ்சு வர சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும். ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியாக அவங்களுக்கு இருந்துட்டு போகட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.